உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் துன்மார்க்கர் எங்கும் பரவி தேசத்தையே நாசமாக்குகிற, ஊரையே நாசமாக்குற அப்படி காரியங்களெல்லாம் நடந்தாலும் கூட இந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பும்போது கர்த்தர் ஏதோ செய்கிறார். துன்மார்க்கர் ஒருவனும் தொடராதிருந்தும் ஓடி போகிறார்கள். இந்த வார்த்தை பொய்யா இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கேற்ற விதத்தில் ஒழுங்குபடுத்தும் போது நமக்கு விரோதியாக இருந்தவர்கள் மறைந்து விடுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பொதுவாக எனக்கு இவன் விரோதி, இவனால் பிரச்சனை, இதனால் துன்பம், மனப்போராட்டம், தூக்கம் இல்லை, இதையெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் உண்மையாகவே இப்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது என்ன? அதாவது இருக்கிற பிரச்சனைகளே தேவன் நம்மை சுற்றி நமக்கு அனுமதித்திருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நோக்கம், எல்லா விதமும் சொல்லலை, ஒரு நோக்கம். இந்த பிரச்சனைகளை பார்த்து விசுவாசிகள் தங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு ஏற்ற விதத்தில் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது. அப்படி ஒழுங்குபடுத்தி கொள்ளும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு வருகிறது. இதுக்கு முன்னாடி அந்த துன்மார்க்கரால் பிரச்சனை, வேதனை, சண்டைகள், குழப்பங்கள். ஆனால் என்ன நடக்குது? பவுல் ஒரு இடத்துல 2 கொரிந்தியரில் எழுதும்போது, உங்களுடைய கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது உங்களுடைய எதிராளிகளிடத்தில் நியாய தீர்ப்பை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறீர்கள். அப்போ நம்முடைய கீழ்ப்படிதல் பூரணமாகும்போது, நிறைவாகும்போது நமக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகள் மேல் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படியானால் ஒன்று புரிகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். இந்த வசனத்தை முழுசாக வாசிக்கிறேன். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். ஆபத்தை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, என்ன எதிரிகளாக இருந்தாலும் சரி, நீதிமான்கள் சிங்கத்தை போல அந்த கிவன் சுச்சுவேஷனில் இருக்கிற சூழ்நிலையில் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். ஏன் ஓடுறாங்க? அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் ஆரம்பித்து விட்டது. பாருங்கள், இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வந்தபோது யாத்ராகமம் 17வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, அமலேக்கு இஸ்ரவேலருக்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணினானா. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் ஊரும் 3 பேரும் மலையில் ஏறி அங்கே மோசே தன் கைகளை உயர்த்திருந்த போது இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். மோசே தன் கைகளை தாழ விட்ட போது அமலேக்கு ஜெயித்தான். இதையெல்லாம் நீங்கள் வாசிக்கும்போது என்ன தெரியுது? கர்த்தருடைய யுத்தம் அமலேக்குக்கு விரோதமாக இருக்கிறது. கடைசியில் மோசையுடைய கை பொழுது உயர்த்தப்பட்டிருக்கும்படியாக ஊரும் ஆரோன்னு கல்லை உருட்டி போட்டு உட்கார வச்சு அவனை மோசையை உட்கார வச்சு கையை பிடிச்சிக்கிட்டாங்களாம். அப்போ இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள்னு அதை கர்த்தர் சொன்னாராம். அதை எழுதி யோசுவா முன்னாடி வாசி அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா யோசுவாவுக்கு தெரியணும், நம்ம பலத்தில் நம்ம ஜெயிச்சிடல, கர்த்தருடைய உதவினால தான் ஜெயிச்சிருக்கோம்னு யோசுவாவுக்கு தெரியணும்னு சொல்லி யோசுவாக்கிட்ட வாசிக்க சொன்னாராம்.
அது மட்டும் இல்லை, அந்த அமலேக்கோடைய யுத்தம் அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்ததுன்னு எழுதியிருக்கு. அதனால் அமலேக்கு நிர்மூலமாக மட்டும் கர்த்தருடைய யுத்தம் அவனுக்கு விரோதமாய் தொடரும்னு சொல்லிவிட்டார். சரி, அதாவது இஸ்ரவேலர் தங்களுடைய இருதயங்களை ஒழுங்காக வைத்திருந்தால் அதுதான் கண்டிஷன். இப்போ இந்த இடத்துல நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான், ஓட மாட்டான். ஆனால் துன்மார்க்கர் ஒருவரும் தொடராதிருந்தும் ஓடி போகிறார்கள். ஏன்னா எதுக்கு ஓடுவாங்க? எதையாவது கண்டு மிரண்டு தான் ஓடணும். நம்முடைய சூழ்நிலையில் நமக்கு தெரியலை. நீங்கள் ஒன்று செஞ்சுருப்பீங்க, கர்த்தருக்குள்ளே உங்களுடைய இருதயத்தை ஒழுங்குபடுத்தியிருப்பீங்க. பிசாசு உங்கள் மேலே குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய இருதயத்தை நல்லா வச்சுருப்பீங்க. அப்போ கர்த்தர் பார்க்குறாரு, என் பிள்ளைக்கு விரோதமாக அவன் யார், ஒரு காரணம் இல்லாமல் வந்து உபத்திரம் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த துன்மார்க்கருக்கு எதிராக அவர்கள் மேல் நியாய தீர்ப்பை செலுத்தும்படியாக கர்த்தருடைய யுத்தம் அங்கே நடக்கிறது. ஆதலால் அவர்கள் இந்த இயற்கை மண்டலத்தில் அவர்களை விரட்டுற ஆள் இல்லாத போல தெரிஞ்சாலும் அவர்கள் ஓடி போகிறார்கள். தேசத்தின் பாவத்து நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள். புத்தியும் அறிவுமுள்ள மனுஷனாலோ அதன் நற்சீர் நீடித்திருக்கும். பாருங்க, பாவத்து நிமித்தம் பாவிகள் பெருகும்போது அப்புறம் அந்த பாவியை அடக்கணும், அப்புறம் அந்த பாவியை அடக்கணும், இந்த பாவியை அடக்கணும், நிறைய சட்டங்கள் வருகிறது. அப்புறம் இந்த சட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகளும் எண்ணிக்கையிலே பெருகுகிறார்கள். பாவங்கள் பெருகும்போது அதிகாரிகளுடைய எண்ணிக்கை பெருகி விடுகிறது, சட்டத்திட்டங்கள் பெருகி விடுகிறது. இது அந்த துன்மார்க்கருக்கு அது பிரச்சனையே என்னமோ அது தெரியாது. ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு எங்கே பார்த்தாலும் இந்த அட்டையை காட்டு, இந்த ஐடியா காட்டு அப்படின்னு ஒவ்வொன்றையாக சொல்லி பொதுமக்களுக்கும் அது பிரச்சனை தான். பாவம் பெருகும்போது அதன் அதிகாரிகள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனால் புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அந்த தேசத்தின் நற்சீர் நீடித்திருக்கும். இந்த தலைமையாக இருக்கிற ஆட்கள் புத்தியும் அறிவும் உள்ள ஆளாக இருந்தால் அந்த தேசத்தின் பெரிய அதிகாரிகள் அந்த சட்டங்களை சரியாக செயல்படுத்தும் போது கெட்டு போயிருக்கிற காரியங்கள் கூட தேசத்தில் நற்சீர் பொருந்தும் என்று எழுதியிருக்கிறது. இதில் தான் பாருங்கள், அந்த அதிகாரிகள் உண்மையாக சரியாக இருக்கும்போது அது ஆசீர்வாதம். நம்ம தேசத்துக்கு அதிகாரிகளை பற்றி பேசுகிறோம். நம்முடைய குடும்பங்களிலே அதிகாரம் புருஷனிடத்தில் இருக்கிறது. இந்த புருஷன் புத்தியும் அறிவும் உள்ள ஆளாக இருந்தால் குடும்பத்தில் நற்சீர் பொருந்துகிற காரியங்கள் நடக்கும். புருஷன் சரியில்லைன்னா ஆளுக்கு தடி எடுத்தவனெல்லாம் தண்டைக்காரன்னு சொல்லுவாங்களே, வீட்டில் ஆளுக்கு எந்திரிச்சு சண்டை போடுவாங்க. அதே போல் ஊர் தலைவர்கள் ஒழுங்காக இல்லைன்னா தெருவுக்கு ஒருத்தர் எந்திரிச்சு ஏதாவது தகராறு பண்ணிட்டு போர்க்கொடியை உயர்த்திக்கிட்டு இருப்பான். அதனால் நிறைய அதிகாரிகள் போடணும். அதிகாரிகள் போட்டால் அரசாங்க செலவு அதிகம், அதனால் வரி நிறையா போடணும். இதெல்லாம் வம்பு பார்த்திங்களா? அதாவது நற்சீர், ஒரு அதிகாரி நல்லா இருந்தால் அந்த பகுதியில் தேசம் நற்சீர் பொருந்தும் என்று எழுதியிருக்கிறது. சரி, ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகப்படுகிற மழை போல் இருக்கிறான். ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன், இவனாவது ஏழை, இன்னொருத்தன்ட்ட தரித்திரன், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, இவன் ஏழையாக ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இந்த ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன், இந்த ஒன்றுக்கும் இல்லாத ஆளுக, அதாவது வேஸ்ட் ஃபெல்லோஸ், பொதுவாக சொல்லுவாங்க வெட்டி ஆபீசர்கள்னு. ஒரு வேலையை உருப்படியாக செய்ய மாட்டான். தரித்திரன் வெட்டி ஆபீசர், ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டான். ஆனால் ஏழைகளை ஒடுக்கி அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கிட்டு இருப்பான். இந்த தரித்திரன் போய் தன்னோட பெரிய ஆட்கள்கிட்ட போய் அவன் தான் வேலையை காட்ட முடியாது. அதனால் ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் அப்படின்னு இந்த இடத்துல எழுதியிருக்கு. அவன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மழையை போல் இருக்கிறான். அதாவது வெள்ளம் வந்துச்சுன்னா விளைஞ்சிருக்கிற நிலத்தளவுக்கு கூட அடிச்சுட்டு போயிடும்.
அது மாதிரி விளையலை அதுமாரி விளைஞ்சா இந்த மாதிரி வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிட்டா அது எப்படி இருக்கும்? அப்போ தேசத்தில் சாபக்கேடுகள் அதிகமாகி பெருகின்றன என்று பார்க்கிறோம். சரி, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். திரும்ப வாசிக்கிறேன், கவனிங்க. வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். இந்த வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்வாங்கன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா 2 குரூப் ஆஃப் ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஒன்று வேத பிரமாணத்தை கை கொள்கிறவங்க, இன்னொரு குரூப்பு வேத பிரமாணத்தை கை கொள்ளாதவங்க. இந்த ஏற்கனவே கர்த்தரோட கூட இருந்து பிரமாணங்களின்படி ஒழுங்காக நடந்து கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தவங்க பின்மாற்றத்தில் போனால் அப்புறம் அங்கே எங்கே போவாங்க? துன்மார்க்கருடைய வட்டத்துக்குள்ளே. கடைசிக்கு அந்த துன்மார்க்கருடைய வாழ்க்கை அவங்க செய்கிறதா நல்லா இருக்குன்னு கர்த்தரை துதித்து புகழ்கிறதுக்கு பதிலாக இவங்க கர்த்தரை விட்டு போய் கடைசிக்கு துன்மார்க்கிற புகழுகிறதும் அவங்களுக்கு துதி பாடுறதுமா மாறி போயிடுறாங்க. அதாவது இதை விட்டு அதான் வேறு வழி இல்லை. நான் இப்போ சொல்கிறேன், ஒருவன் கர்த்தரை ஆராதிக்காமல் விட்டு விலகி போனால் வேறு என்னத்தை தான் ஆராதிப்பானா? அப்புறம் தேவனற்றவைகளை ஆராதிக்க தள்ளப்பட்டு விடுகிறான். இங்கே பாருங்கள், உலகத்தில் ஏறக்குறைய எல்லா மனிதர்களும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள். அவங்க கடவுளை தொழுது கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தரை உண்மையாக பற்றி கொள்ளலைன்னாக்க அது அப்புறம் அவங்க கர்த்தரை தொழுது கொள்ளாமல் வேறு யாரை தொழுது கொள்ளுவாங்க? அப்புறம் எதையோ ஒன்று தொழுது கொள்ளணும். ஏன்னா எல்லா மனிதருக்குள்ளும் கடவுளை ஆராதிக்கணும், கடவுளோட கூட சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஒரு டிரைவ் எல்லா மனிதர்களுடைய இருதயத்துலேயும் கடவுளோட கூட சேரணும், வழி தடைகளை நீக்கி அவரோட கூட போய் சேர்ந்துடணுங்கிற ஆசை உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. அப்படி உண்மையான இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயத்தோடு வந்தால் கர்த்தர்ட்ட இருப்பாங்க. சுத்த இருதயம் இல்லைன்னா வேறு எங்கேயோ போய் வேறு எதையோ கும்பிடணுங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். இதை விட்டால் அப்புறம் அதைத்தான் செய்வாங்க. விக்கிரக ஆராதனைகள், பலவிதமான பொருளாசைங்கிற விக்கிரக ஆராதனை, ஏதோ ஒன்றிலே போய் அங்கே விழுவார்கள், துன்மார்க்கரை புகழ்வார்கள். இப்படி வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவங்க துன்மார்க்கரை புகழுவாங்க. ஆனால் வேத பிரமாணத்தை கை கொள்கிறவங்க அவங்களோட போராடுவாங்க. நீ செய்கிறது தப்பு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களோட போராடுவார்கள். இதை விட்டால் அது, அதை விட்டால் இது, நோ எஸ்கேப்பு. இங்கே பாருங்க, இந்த ராஜாக்கள் சமயத்தில் கர்த்தரை விட்டு விலகிடுவாங்க. கடைசிக்கு பாகால் இடத்துல போய் விசாரிச்சுட்டு வாயா, நான் பிழைக்குவனா இல்லையான்னு போய் விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி ராஜா அனுப்பி விடுறான் ஆளை. எலியா அங்கே வர்றான், நீ ஏறின கட்டில் விட்டு இறங்காமல் சாகவே சாவாய். ஏன்? இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீ போய் பாகால் சைவ இடத்துல விசாரிக்க நீ ஆள் அனுப்பினாய் அப்படின்னு. அதாவது என்ன நடந்துருச்சு? இஸ்ரவேல் ராஜாக்கள் எப்போதுமே கர்த்தரை தான் தொழுது கொள்ளணும், கர்த்தரை ஆராதிக்கிறவங்க. அதுவும் விசேஷமாக பாருங்கள், இஸ்ரவேலர் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், புறஜாதிகள் அல்ல. தேவனுடைய ஜனங்கள் என்று இஸ்ரவேலர் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு போனால் அப்புறம் வேறு எங்கே தான் போகணும்? புறஜாதிகள் ஆராதிக்கிற அங்கே தான் போயாகணும். அப்புறம் அந்த ஜனங்கள் தான் ரொம்ப பிரியமாயிடுறாங்க, அப்படி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் இப்படி கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள்ட்ட போராடுவாங்க. துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். அவன் ஏற்கனவே துஷ்டன்னா யார்? நல்லா இருக்கிறதெல்லாம் கெடுக்கிறவன். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். பாருங்க, துஷ்டனுக்கு நியாயம் என்னன்னு தெரியலை, ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சகலத்தை அறிவார்கள். என்ன? தேவனுடைய வெளிப்பாடு அவர்களுக்கு அங்கே உண்டாயிருக்கும் என்று நாம் பார்க்கலாம். சரி, இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவனாயிருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன்,
புரட்டு மனிதன். இங்கிட்டு இருக்கிறத அங்கிட்டு, அங்கிட்டு இருக்கிறத புரட்டி 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 பேசுவான். இன்றைக்கி இது ரைட்டும்பா, நாளைக்கு அது ரைட்டும்பா. இரு வழிகளில் நடக்கிற தெரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குது? புரட்டு வாயனும் வழிகளை புரட்டுகிறவனும் இரண்டு வழிகளில் நடக்கிறவனு அவனை கர்த்தர் வெறுக்கிறாரு. ஆனால் தரித்திரனாக இருந்தால் கூட நேர்மையாய் நடந்தால் அவன் தேவலைன்னு பைபிள், த ஸ்கிரிப்சர், வேதம் சொல்லுகிறது. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன். இந்த வேதத்தை கை கொள்றதை பற்றியா அடிக்கடி வருது பார்த்தீங்களா? ஒரு பகுதி அதில் வருது. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன். ஆனால் போஜன பெரியனுக்கு தோழனாக இருக்கிறவனும் தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். வேத பிரமாணத்தை கை கொள்ளாமல் போனான்னா அப்புறமேலு போஜன பெரியன்றதான் அவங்க போய் ஃப்ரெண்டாக ஆகுறாங்க. தண்ணி போடுறது, அப்புறம் போய் இதையும் அதையும் உட்காந்து சாப்பிட்றது, ஏப்பம் விட்டுட்டு நல்லா இருக்குன்ட்டு போகிறது, கடைசியில் அப்படி ஆயிடுவாங்க. தகப்பனை அவமானப்படுத்துகிறான். சரி, அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன். இதை கேட்குற யாராவது இருந்தால் பாருங்கள். வட்டி வாங்கலாங்க, வட்டி வாங்கலாம் அந்நியர்களிடத்தில். பைபிளில் தெளிவாக எழுதியிருக்கு. இயேசுநாதரே, நான் கொடுத்த அந்த தாளந்தை நீ வட்டி கடைக்காரன்ட்ட போட்டு வச்சுருந்தா இப்போ நான் வந்து வட்டியோடு வாங்கிக்கிறவேன்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ வட்டி வாங்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காகவே அதை சேகரிக்கிறான். தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக. அது தரித்திரனுக்கு உதவி செய்கிறதுக்கு மனசு இருக்க அப்பேற்பட்ட மனுஷன்ட்ட இந்த பணம் கிட்ட போய் சேர்ந்துருமா? எப்படி போகுது எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அது நடந்துடும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. பைபிள் வாசிக்க மாட்டாங்க, யார் வாசித்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சிலர் வந்து முக்கியமான கருத்துக்களை அந்த பைபிள்லேருந்து எடுத்து பிரசங்கம் பண்ணாக்க அதை கேட்க மாட்டேன், அது போய் அப்படி சொல்லுவாங்க. வேத பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. சமயத்தில் வருவேன், எனக்கு இதெல்லாம் வேண்டிக்கங்கன்னு நம்மளை தானே கேட்பேன். ஏன் நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்களான்னா, நாங்களாம் ஜெபம் பண்ணால் கேட்காது. சரி, நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை ஜெபம் பண்ணாலுமே அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது. அப்புறம் இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணி என்னத்தை சாதிக்க போகிறாங்க? உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெற்றின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள். உத்தமர்களை மோசப்படுத்தி அவர்களை ஏமாற்றி பொல்லாத வழியிலே நடத்துகிற ஏதோ ஒரு தலைவன் வஞ்சகமாக உத்தமமான மனிதர்களை ஏமாற்றி பொல்லாத வழியில் ஒருத்தன் நடத்துகிறான்னா கடைசிக்கு என்ன நடந்துருமா? இவன் வெற்றின குழியில் இவனே விழுந்துருவான்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆமாம், அவர்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களே அதில் விழுந்துருவாங்க. அப்சலோம் தன்னுடைய தகப்பனாகிய தாவீது தேசத்தில் ராஜாவாயிராதபடிக்கு திடீர்னு பெரிய ஒரு படையோடு வந்து தாவீது ராஜாவை துரத்தி விட்டுட்டு அங்கே தாவீதோட மறுமனையாட்டிகளெல்லாம் பிரவேசித்து தாவீதை கொல்றதுக்குன்னு அவன் ஏற்பாடு பண்ணி ஒரு சேனையை அனுப்புகிறான். ஆனால் என்ன நடந்து முடிஞ்சிருச்சு? கடைசியில் என்ன நடந்தது? இந்த அப்சலோம் அந்த யுத்தத்தில் ஏதோ அந்த குதிரையில் ஒரு காட்டுக்குள்ளே போகிறப்ப அவன் தலை அங்கே இருக்க மரத்து வாதுகளில் சிக்கிக்கிச்சான். அங்கே மரத்துலேருந்து தொங்கிக்கிட்டு இருந்தானா. குதிரை போயிடுச்சு, இவன் மரத்துலேருந்து தொங்கிக்கிட்டு இருக்கிறானா. கடைசிக்கு தாவீது ராஜாவுடைய படைத்தலைவன் ஒருத்தன் அதை பார்த்துட்டு, இவன் இன்னமா உயிரோட வைக்கிறது, அவனை காலி பண்ணுன்னு கொண்டுட்டான்னு போட்டிருக்கு.
இங்கே பாருங்க, உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். அடுத்து அப்பாவை கொல்லணும்னு ராஜாவை கொல்லணும்னு போனாலும் கடைசிக்கு இவன் செத்து போனான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான். அவன்கிட்ட பணம் இருக்குது, அதனால் நான் செய்கிறதெல்லாம் ரொம்ப ஞானம்னு அவன் நினச்சிக்கிறான். புத்தியுள்ள தரித்திரனும் அவனை பரிசோதிக்கிறான். தரித்திரன் என்ன செய்வான்? அவனுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, அதனால் அநேக காரியங்களை யோசித்து என்ன நடக்குதுன்னு கவனிப்பான். மனிதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படி பார்க்குறான். அப்போ தரித்திரனுக்கு அவன் நிலைமை அப்படி. சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு பார்க்குறப்ப யார் யார் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய பார்வைக்கு ஞானவானாக இருக்கிறான்லாம் அவன் பார்க்குறான். அவன் 2 கேள்வி கேட்பானா இந்த ஐஸ்வர்யவானை. அப்போ தான் இந்த ஐஸ்வர்யவானுக்கு தெரியுமா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தப்புன்னு. அப்படி தானே இது அர்த்தம். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், ஆனால் புத்தியுள்ள தரித்திரனும் அவனை பரிசோதிக்கிறான். நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். அங்கே துன்மார்க்கன் எவனா ராஜாவாக இருக்கான்னா நீதிமான் எங்கே களி கூறுறது? அதெல்லாம் முடியாது. நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். ஆனால் துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள். துன்மார்க்கன் தான் ஊரில் பெரிய மனுஷன் அப்படின்னா அதில் இருக்க நல்ல மனுஷன்லாம் போய் மறைஞ்சிருவான், காணா போயிடுவான். நான் சொல்வேன், இந்த 1000 மனைவிகளை திருமணம் செய்த சாலமோன் 700 மனைவிகள் 300 மறுமனையாட்டிகள் 1000 பேரை ஒருத்தன் கல்யாணம் பண்ணால் அவன் குடும்பம் என்னத்துக்குங்க ஆகும்? சரி, அவன் ராஜா, அதனால் 1000 பெண்களை கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கிடுவான். ஆனால் இந்த ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்டில் பிள்ளை அழகான பிள்ளை இருக்குது, ஐயோ இந்த ராஜா இந்த ஊருக்கு வர்றானா அப்படின்னோடனே பிள்ளையை கொண்டு போய் ரூமில் வச்சு அடைச்சிடுவாங்க. அவன் கண்ணு பட்டா போச்சு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான். துன்மார்க்கர்கள் உயர்ந்தால் மக்கள் மறைந்து கொள்ளுகிறார்கள்ங்கிறது உண்மையா இல்லையா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ பிழைப்பான். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, நீ தொடர்ந்து துன்மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு எனக்கு மறைவா மற்றவங்களுக்கு மறைவா நீ ஏமாற்றிக்கலான்னு கடைசி வரைக்கும் போகலான்னு நினைக்கிற, நீ செத்த நரகந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதாவது இந்த எசேக்கியேலெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்க, நீ சாகவே சாவாய் அப்படின்னு கர்த்தர் சொன்ன ஒரு பாடு, இவன் உண்மையிலே மனம் திரும்பி நன்மையை செய்து கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான்னா சொல்கிறார், அவன் பிழைக்கவே பிழைப்பான்னு. நான் சாகவே சாவேன்னு சொல்லியிருந்தா கூட இவன் மனம் திரும்பிட்டான்னா அவன் பிழைக்கவே பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல் இங்கே தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிடுகிறவன், அறிக்கையை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறது. எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். மனசு எப்போதுமே கடவுளுக்கு பயந்ததாக உண்மையில் சத்தியத்தில் நடக்கிறதா இருக்கணும். ஆனால் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ, அதாவது என்னன்னு தான் இப்போ நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் எங்கே தீங்கிலே விழுவார்கள். ஏன்னா இதுக்கு தான் பிசாசு காத்துக்கிட்டே இருக்கான். சத்தியத்தில் நடக்காமல் எவனா நம்ம பக்கம் வர்றானா பிடிச்சி இழுத்தரலாம் அப்படின்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கிலே விழுவான். சரி, ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி நம்ம சுற்றி நிறைய பேரை பார்க்குறான். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். நம்ம பார்க்குறோம்ல, பிரபு புத்தியனாக இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பெரிய தலைவன் புத்தியனாக இருந்தால் மக்களுக்கு செய்கிற இடுக்கண் பிரச்சனைகள் அதிகம். ஆனால் பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். பொருளாசை, நிறையா பணம் சேர்க்கணும், பண ஆசை. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை
தீர்க்காயுசுன்னா அவன் திருப்தியாய் வாழ்வானா, எனக்கு போதும் என்று அவன் மனசில் சொல்ல வரைக்கும் அவன் பூமியில் வாழ்ந்திருப்பானா. அதான் தீர்க்காயுசுன்னு சொல்கிறான். தீர்க்காயுசை பெறுவான். இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். திரும்ப வாசிக்கிறேன். இரத்த பழிக்காக இன்னொருத்தனை வெட்டி கொண்டுட்டு இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒளிந்து கொள்ள வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். 2 அதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று வாசித்தோம். நீதிமொழிகள் 24:11 மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அது ஏதோ பெரிய பாவம் இல்லைங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், ஆனால் அவனுக்கு மரண தண்டனை வந்துருச்சுன்னா அவனை தப்பு வைக்க கூடுமானால் தப்புவி. ஆனால் இவன் ஏற்கனவே இரத்த பழிக்காக ஓடி வந்து ஒளிய பார்க்குறவன், அவனை ஆதரிக்க வேண்டாம். அப்படியெல்லாம் ஆதரித்தா மறுபடியும் அவனை இந்த மாதிரி செஞ்சுட்டு வருவான். அப்புறம் நீ அவனை காப்பாற்ற வேண்டியணும். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், அதில் நமக்கு கேள்வியே இல்லை. ஆனால் மாறுபாடாய் நடக்கிறவன் 2 வழியில் நடப்பானா, அதில் ஏதாவது ஒன்றில் விழுந்துருவானா? சரி. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். ஒரு தோட்டங்காடெல்லாம் இருக்குதுங்கன்றவன் ஒருத்தன் வந்து நிலத்தில் பயிர் பண்ணான்னா அவனுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கும். ஆனால் தோட்டத்தில் பயிர் பண்ணுறதை விட்டுட்டு வீணரான இந்த பொறுக்கின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆள்களோட சேர்ந்து போனால் கடைசிக்கு என்ன ஆகும்? வறுமையால் நிறைந்திருப்பான். ஏன்னா விவசாயத்தை செய்யலை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இது நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்டிருக்கோம். உண்மையுள்ள மனுஷன்னா எதில்? எல்லா விஷயங்களிலும் கர்த்தருக்கு முன்பாக எல்லா விஷயங்களிலும் உண்மையாக இருக்கிறவன். பவுல் ஒரு இடத்துல சொல்கிறான், நான் இது நாள் வரையும் தேவனுக்கு முன்பாக நல் மனசாட்சியோடு நடந்து வந்தேன். அப்படி சொன்னான் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 23:1. இது நாள் வரைக்கும் தேவனுக்கு முன்பாக நல் மனசாட்சியோடு நடந்து வந்தேன், அது உண்மையாக இருந்திருக்கேன்னு சொல்கிறான். இங்கே என்ன? உண்மையான மனுஷன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அறகுறையா அல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, உண்மையாக இருந்தால் சம்பாதிக்க முடியுங்களா? ஏதாவது பொய்யும் புரட்டுன்னு சொன்னால் தானே, ஏமாத்தினா தானே காசு சேரும் அப்படின்னு இன்றைக்கி உலகம் பேசுகிறது. ஆனால் பைபிள் அதுக்கு நேர் விரோதமாக பேசுது, எதிராக பேசுது. அந்த பொய்யும் புரட்டுமா இருக்கிறவங்க சம்பாதிக்கலாம், ஆனால் இல்லாமல் போயிடும், திடீர்னு காணாமல் போயிருங்கிறாரு. ஆனால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு கர்த்தர் சொன்னார். ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அவன் சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும்னு நினச்சி ஏதாவது செய்கிறவன் ஏதாவது ஒன்றில் மாட்டிக்கிடுவான், ஆக்கினைக்கு தப்பான், தண்டனைக்கு தப்ப மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. முகத்தாட்சணியம் நல்லதல்ல. முகத்தாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். அதாவது நிறையா துட்டு கிடைக்குது லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு அநியாயம் செய்கிறதில்ல. ஒரு துண்டு சாப்பாட்டுக்காக ஒரு நேரம் எவனாவது மட்டன் சிக்கன் வாங்கி கொடுத்தான்னா அதுக்காக இவன் அநியாயம் செஞ்சிருவானா? முகத்தாட்சணியம் நல்லதல்ல. முகத்தாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். சரி. தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கலாம் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தருத்தருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடைய மாட்டான். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். துன்மார்க்கர் எழும்பும்போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெருகுகிறார்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.